ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவிதாஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான இறால் சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1.5 கிலோ அளவுக்கு இறால் எடுத்திருக்கேன். இறால் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மேலே இருக்க தூளெல்லாம் உரிச்சிட்டு அதோட முதுகில் நரம்பு மாதிரி இருக்கும் குடல், அதையுமே நீக்கிட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாங்க. இறால் இப்படி தான் சுத்தம் பண்ணணும். இங்கே பாருங்கள், தலையை கட் பண்ணிவிட்டு அதோடய தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியில் 4-5 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நம்ம கழுவி எடுத்தோம்னா எந்த கவிச்சி ஸ்மெல்லும் அடிக்காது. இறால் நல்லா சுத்தமாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்போவுமே சீ ஃபுட்டெல்லாம் கழுவும் போது கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு கழுவினோம்னா, உப்பு மஞ்சப்பொடி போட்டு கழுவினோம்னா நல்லா க்ளீனாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ் எடுத்துக்கலாம். மசாலாஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். தனி மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாய் தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், சோம்புத்தூள், மஞ்சப்பொடி, இது எல்லாமே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது கூடவே எலுமிச்சம்பழ சாறு கலந்து கொஞ்சமாக எண்ணெய் கலந்து நம்ம மசாலாஸை நல்லா கலக்க போகிறோம். என்ன ஸ்டெப்பில் கலக்கிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இறாலில் நம்ம கழுவி ரெடியாக தண்ணியை கம்ப்ளீட்டாக வடித்து வச்சிடணும். அதில் தண்ணி கொஞ்சம் இருந்தால் கூட இதிலே தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணியை சுத்தமாக வடித்து வச்சுட்டு மசாலா கலக்கும் போது நல்லாயிருக்கும். இல்லாட்டி நம்ம இது ஆல்ரெடி தண்ணியோடு கலந்துட்டோம்னா இறால் நிறைய தண்ணி ஆகிடும். அது வெந்து வரத்துக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இறாவுமே ரப்பரி ஆகிடும். அதனால் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒவ்வொரு மசாலா பொடியாக போட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம் இறாலை. இது ஒரு 20-25 நிமிஷம் நல்லா ஊற வைக்கணுங்க. அப்போ தான் நல்லா காரமெல்லாம் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவு நான் இறால் எடுத்திருக்கேன். இறால் வாங்கும் போது இருந்த அளவை விட நம்ம க்ளீன் பண்ண உடனே அது 3/4 பாகமாக குறைஞ்சிடும். இப்போ இது சமைச்சோடனே இது பாதியாக குறைஞ்சிடும். அதனால தான் நான் 1.5 கிலோ அளவு இறால் எடுத்திருக்கேன். இது 4-5 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவு இருக்கும். இப்போ இதுக்கு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மசாலாவும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. அப்போ தான் இந்த இறாலில் உப்பு காரம் எல்லாமே நல்லா இறங்கும். இது ஒவ்வொரு மசாலாவுமே ஒவ்வொரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால தான் இவ்வளோ மசாலா சேர்க்குறோம். இது மசாலா சேர்க்குறது மட்டும்தான் இதில் பெரிய வேலையே. அதுக்கப்புறம் சமைக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால் மசாலாஸ் மட்டும் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இதில் நீங்கள் ரைஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், இட்லி தோசையோடு சாப்பிட்லாம், சப்பாத்தியோடு சாப்பிட்லாம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், குழம்பு சாதம் எல்லாத்தோடுமே இந்த இறால் சுக்கா நல்லாயிருக்கும். நீங்கள் வெறுமனே கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இறால் சுக்கா. இப்போ நல்லா எல்லா மசாலாஸையும் கலந்தாச்சு. லெமன் ஜூஸ் நல்லா பிழிஞ்சாச்சு. இந்த லெமன் ஜூஸ் புளியது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் இதுக்கு. உப்பு நீங்கள் பார்த்து உங்கள் அளவு எவ்வளவோ அவ்வளோ பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே கலந்துட்டு கடைசியாக குழம்பு மிளகாத்தூள் போட்டு நம்ம கலக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இறால். இது கூடவே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கலந்தோம்னா மசாலா நல்லா இறாலில் நல்லா பிடிக்கும். அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கலக்கிறோம். நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். இதை மூடி ஒரு 20-25 நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் அதை. இப்போ ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, கருவேப்பிலை, இதாங்க இதில் சேர்க்குற மசாலாவே. வேறு எந்த மசாலாவும் கிடையாது. எல்லாமே நம்ம இறால் கலக்கும் போதே அதிலே சேர்த்து நம்ம ஊற வச்சுட்டோம். நம்ம இப்போ கிளறி நம்ம விட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான். இதில் நிறைய தண்ணி விடும். தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. இந்த இறாலே வேக இறால்லேருந்து நிறைய தண்ணி விடும். எப்படி தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இறால் சுக்கா ரொம்ப அருமையாக இருக்குங்க. எல்லாமே ஒரு முறையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணும்போது நீங்கள் வழக்கமாக வாங்குகிற அளவோட கொஞ்சம் அதிகமாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் உங்களுக்கு. பசங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த டேஸ்ட்டு. அதனால் கொஞ்சம் அதிகமாகவே ட்ரை பண்ணுங்கள். காலி ஆகிடும். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வத்திடுச்சு. அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். நம்ம இந்த ஸ்டேஜில் கூட ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு கொஞ்சம் ட்ரையாக வேணுன்றதால இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி நான் ஆஃப் பண்ணுறேன். இதுக்கு மேலேயே கொத்தமல்லி தூவி பரிமாறினீங்க சூப்பரான இறால் சுக்கா ரெடிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சவிதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.